இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, செயலுக்கும் எண்ணங்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கதையில் பார்க்க போகிற நபரோட பெயர் அரவிந்த். அவர் வயசு 25. அவர் புத்திசாலியான கிரியேட்டிவிட்டியான மைண்ட் கொண்ட ஒரு நபர். இவர் மற்ற மக்கள் மாதிரி இல்லாமல் இவர் சூஸ் பண்ணுற வழி எப்பயுமே சூஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க அவரை பற்றி என்ன யோசிக்கிறன்றதை பற்றி அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. இவருக்கு என்ன கவலைனா, நம்ம செய்கிற வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோமன்றதை மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். இவர் 6 வருஷமாக ஒரு கூலி வேலை தான் செய்கிறாரு. கூலி வேலைன்றதுனால டெய்லி கூலி வேலை மட்டும் செய்கிறதுனால லைஃப்பில் பெரிய க்ரோத்தும் இவரால் அடைய முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அரவிந்தோட ஃப்ரெண்ட் ரமேஷ் நேரில் மீட் பண்ணுறாரு. அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு உன்னோட வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? 6 வருஷம் ஆச்சு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்க. இதே நீ கூலி வேலை செஞ்ச 6 வருஷத்தில் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுருந்த அப்படின்னா உன் லைஃப்பில் ஒரு பெரிய க்ரோத் இருந்திருக்கும், ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருக்கும் உன்னோட கம்பெனிலேயே. இந்த வாய்ப்பெல்லாம் எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய பெரிய கம்பெனிலேருந்து உனக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிது, நீ அதை தவற விட்டது எனக்கு புரியல. இது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு அரவிந்த் என்ன சொன்னார்னா, நான் என்ன பண்ணுறேன்றது எனக்கு தெரியும் ரமேஷ், நான் இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இவர் இப்படி இருக்கிறதால சரௌண்டிங்ஸில் இருக்க நெய்பர்ஸும் இவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குனா, இவன் ஒரு வேலைக்கும் தகுதி இல்லை, லாக்கி இல்லை, எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டான் போல, அதனால தான் இவன் கூலி வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஏதாச்சும் நல்ல வேலை செஞ்சு லைஃப்பை டெவலப் பண்ணிட்டு போகிறத விட்டு இந்த மாதிரி இருந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிறான்ட்டு மக்கள் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறாங்க. கேட்குறதுக்கு மக்கள் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது எந்த அளவுக்கு மோசமான நிலைமையை ஏற்படுத்துது பார்த்தோன்னா, ஒரு நாள் அவர் வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தை அவர்கிட்ட விளையாட வருது. உடனே அந்த குழந்தையோட அப்பா அம்மா ஓடி அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது சொல்கிறாங்க, இந்த சைடெல்லாம் வராத, அந்த சைடு போய் அந்த பையன் கூட விளையாடின அப்படின்னா நீயும் தண்டமாக ஒன்றுமே இல்லாமல் தான் போயிடுவ லைஃப்லன்ற மாதிரி. என்னதான் சுற்றி இருக்க எல்லாரும் இவரோட வேலையை காரணம் காட்டி கஷ்டப்படுத்தினாலும் எதுவுமே வெளிப்படுத்தாமல் அங்கேருந்து கம்முன்னு உள்ள போயிடுவார். இவரோட கனவு என்னன்றது கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்த நிலையில ஒரு நாள் இவர் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் பலன் அளிக்கிற மாதிரி ஒரு பெரிய மீடியா கம்பெனிலேருந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது. அந்த 6 வருஷம் இவர் வெறும் கூலி வேலை மட்டும் செய்யலை, கூலி வேலையை முடிச்சுட்டு தனியாக ஒரு ஸ்கில் இந்த வீட்டில் டெவலப் பண்ணிட்டு இருந்தாருன்ட்டு மக்களுக்கு பின்னாடி தெரிய வருது. மீடியா கம்பெனியில் சேர்ந்து 1 வருஷத்தில் பெரிய உயரத்தை அடைகிறாரு. தனியாக ஒரு மீடியா கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில் யாராலையும் தொட முடியாத உயரத்துக்கும் அவர் போகிறார். சுற்றி இருந்த மக்கள் பேசின எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டு அவரோட கனவை நிஜமாக்கிட்டார். சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவித்த மாதிரி இருந்தாலும், அவன் வாழ்க்கை எங்கே வேஸ்ட்டாக போயிட போகுதுன்றதுக்காக தானே நான் அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அப்போ அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஏன் அவங்க அப்பா அம்மா அவன் செய்கிற வேலையை தப்பான எடுத்துக்காட்ட சொல்லணும், கூலி வேலை? அப்போ இந்த மக்கள், இந்த உலகம்லாம் மற்றவங்களை எப்படி பார்க்குதுன்னா, அவங்க என்ன செய்கிறாங்கன்றது தான் முக்கியம், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது முக்கியமே கிடையாது. இது எல்லாத்தையும் அரவிந்த் மட்டும்தான் உடச்சிட்டு வெளியே வர முடியுமா? நம்மளாலேயும் முடியும். அரவிந்த் தன் கனவுக்காக தான் பிடிச்ச விஷயத்த பண்ணணுன்றதுக்காக 6 வருஷம் உழைச்சாரு. அவர் பிடிச்ச வேலையும் கிடைச்சிட்டு பெரிய உயரத்தையும் அடைஞ்சாரு. நம்மளும் நம்ம பிடிச்ச விஷயத்த பண்ணாலும் அதுக்காக சில மாதம் பல வருஷம் டெடிக்கேட்டடாக உழைக்க அதோட பலனா நம்மளும் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடையும். ஒரு ஃபேமஸான ப்ராவர்ப் ஒன்று இருக்குது, பீப்புள் டிசைட் அஸ் பை ஆக்ஷன்ஸ் அண்ட் நாட் பை அவர் தாட்ஸ். அதே மாதிரி தான் மக்கள் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றது தான் முக்கியம், மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதனால தான் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் லைஃப்காக ஏதோ பெரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவேன்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையை மட்டும் முழுசாக நம்புங்க. கண்டிப்பாக நீங்களும் லைஃப்பில் பெரிய உயரத்தை அடைவீங்கன்ட்டு நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில்